don't you stare, better sit your care, Talabadi's hair, so all is fair, என் தலைமை வராண்டா இப்போ பாரு. தீபாவளி நமக்கு தானா? ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ ஆதி. துபாயிலேருந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க படம் பார்த்துட்டு. அங்கேயும் நீங்கள் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்போது உங்களுடைய அந்த நீங்கள் எனக்காக பாடின அந்த ரேப்பை கேட்டேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. மை நேம் இஸ் சுஜன். வணக்கம், என் பேர் நிலான். மை நேம் இஸ் தினோ. நான் வந்து 3 பசங்க டென்மார்க்லேருந்து உங்களோட தீவிர ஃபேன்ஸ். சின்ன வயசுலேருந்தே உங்களோட எல்லா படத்தையும் பார்த்துன்னு வரோம். எந்த படம் வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ, தேர்ட் ஷோ கண்டிப்பாக போய் பார்ப்போம். அதே மாதிரி நாளைக்கு துப்பாக்கி படம் வருது, ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பார்ப்போம். துப்பாக்கிக்கு முதல்ல ஒரு குட் லக். அது ட்ரெய்லர் பார்த்துறாங்க, சூப்பராக இருக்குது. அது அந்த கூகுள் பாட்டு ட்ரெய்லர், உங்களோட டான்ஸ் அப்படியே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குங்க விஜயன். நல்லா இருக்கு. கூகுள் சாங் வந்து டென்மார்க்ல மட்டும் இல்லை, வேர்ல்ட் வைட்டாவே அது ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு. அந்த பாட்டுல நீங்க பாடினபடியா இன்னும் நல்லா இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் கைஸ். உங்கள் ஸ்டைல்லையே நானும் வணக்கம் சொல்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கும் கூகுள் சாங் ரொம்ப ஃபேவரட் தான். நான் எதிர்பார்க்கல, திடீர்னு ஒரு நாள் ஹாரிஸ் அவங்க ஸ்டுடியோவுக்கு வர வச்சு சும்மா ட்ரை பண்ணாங்க. நான் தான் சொன்னேன், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், நல்லா இல்லைன்னா மாற்றிக்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணது. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நல்லா என்கரேஜ் பண்ணார். ஸோ எனக்கே ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு நான் சச்சினுக்கு அப்புறம் இதில் தான் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஈஸியான டியூன், எல்லாருமே ஈஸியாக ஹம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ. Hi Vijay, my name is Adi and I am from Chennai. I am a Viscom student. My aim is to be a filmmaker and to direct a movie with you. So this is a golden opportunity for me. So I want to ask you, what is the reason for your real change? Because you changed a completely lot from that Sura period. I mean, doing your mass movies. Now you have adapted a new style, a new avatar can be called as, because your dressing sense, hairstyles, what complete mannerisms changed. I still remember old times when you come to a public gathering, you will be just wearing a specs and a normal shirt and will be sitting like this. But now you are totally changed. Like you speak a more, and recently I saw in Tupaki Telugu audio release function, you are speaking in Telugu. I can never believe it, because that's not the Vijay I was seeing till that 2010. So after Kavalan, you came with a romantic role. Then they came to Velayudham. In Velayudham, usually in your mass movies, story won't be much preference. You are the real, you are taking the movie in your shoulders. But in Velayudham, the script was the hero. Then after that, yeah, none but you know. And I have to say that you did a really superb job. That means you are not Amir Khan, you are just Vijay, and that's what I like. Because you didn't imitate anyone's step. And now coming to Paki, you are acting as an army man. Wow, that's great. Because that's that type of roles where fans like me were waiting for you to act in that type of roles. And we are happy that you have changed a new style. And you're just awesome, man. You're just doing it in the right path. Yes, this is the main question I want to ask you. What is the reason for your change? Is this someone's inspiration? And I heard that Kamal sir had advised you to try experiment in 5 movies, just do a different movie. Was that his inspiration, or what some lessons you understood in life? Or did some fans made you to know that just the reason for your change? I think this is not a stupid question, because I am very eager to know, because you changed but you didn't reveal the secret of your change. So
just want to know this question. I don't know whether this India Glitz will reach this question to you, but for my satisfaction, I am asking this. And if you answer me this question, you know what will happen. I will be famous. So just give me a chance. That's it, Vijay. Thanks. Thank you, India Glitz. தேங்க்ஸ் ஆதி. அந்த நீங்கள் சொன்ன சேஞ்ச் வந்து ஆக்சுவலாக நானே நினச்சிட்டு இருந்தேன் பண்ணணுன்ட்டு. கொஞ்சம் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி கொஞ்சம் நான் அப்படியே கொஞ்சம் லூஸாக விட்டுட்டேன்னு தான் நான் சொல்லணும். கொஞ்சம் எனக்கே ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதான் அது மட்டும் இல்லை, அதே நேரத்தில் இந்த மாதிரி பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே சேர்ந்து வந்ததுனால, லைக் சங்கர் சார், நண்பன், முருகதாஸ் சார், துப்பாக்கி எல்லாமே ஒரே நேரத்தில் எனக்கு அமைஞ்சது. அதனால் அந்த சேஞ்ச் இம்மீடியட்டாக வந்தது. ஹாய் ஜெய்னா, உங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகனா குரு பேசுகிறேன். துப்பாக்கி பார்த்தாச்சு, பேக் டு பேக் ஷோஸ் வெற்றியில் தாறுமாறாக இருக்குது மூவி, செம்ம என்டர்டைன்மெண்ட்டு. என்ன சொல்கிறது, ஒரு விஜய் ஃபேனுக்கு ஒரு ஃபாலோவருக்கு இதை விட பெருசாக என்ன வேணும்? எங்களை எப்போவுமே இப்படி கீப் என்டர்டெய்னிங்கர்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தீபாவளி எங்களால் மறக்கவே முடியாது. செம்ம கலெக்ஷன் இந்த தீபாவளிக்கு நமக்கு. தேங்க்யூ. ஹாய் குரு. உண்மையிலே நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னுடைய பெஸ்ட்டு தீபாவளி அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். அதான் நீங்கள் வெற்றி தேட்டரில் பேக் டு பேக் ஷோஸ் பார்த்தேன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கு இதை விட நான் வேறு என்ன நான் கேட்க முடியும்? தளபதி துப்பாக்கி சூப்பர். எப்போ அரசியலுக்கு வருவீங்க? என் விரல் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. ஓகே, அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குங்க. ஹாய் தலைவா, உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன். என் பேர் அபிலாஷ். நான் உங்ககிட்ட கேட்க நினைக்கிற கேள்வி என்னன்னா, உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் ஒருத்தர் ஒரு டைரக்ஷன் என் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத ஒருத்தர் ஒரு நல்ல கதை உங்ககிட்ட கொண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நீங்கள் அவரோட டேலண்ட்ஸை யார் மூலமாகவோ டெஸ்ட் பண்ணி பார்த்து அவருடைய டேலண்ட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் சாட்டிஸ்ஃபைட், நீங்கள் அவங்க ஒரு டைரக்டராக இருக்க முடியும்னு நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்போது நீங்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பீங்களா? உங்களை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணி. இதுதான் என்னுடைய கேள்வி. எனக்கு இந்த வாய்ப்பை தந்த இந்தியா கிளேஸுக்கும் என் தலைவருக்கும் நன்றி. வணக்கம். ஹாய் அபிலாஷ். நீங்கள் சொல்கிறது தொடர்ந்து நான் பண்ணிகிட்டே தானே இருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் என்னோடய மேஜர் ஹிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புது டைரக்டர்ஸோட பண்ண படங்கள் தான். ஸோ நான் அதுக்காக அவங்கள நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இனிமேலும் புது டைரக்டர்ஸ் நல்ல ஒரு கதை கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களோட நான் பண்ணுவேன். ஹலோ விஜய் சார், நான் அருண். இங்கிலாந்துலேருந்து உங்களுக்கு இந்த விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். குட் லக். உங்களோட துப்பாக்கி ஃபிலிமோட ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப ஸ்லீக்காக, ரொம்ப அழகாக, ரொம்ப ஸ்டைலிஷாக வந்திருக்கு. தேங்க்ஸ் டு யூ, தேங்க்ஸ் டு முருகதாஸ் சார் அண்ட் டு சந்தோஷ் சிவன் சார். ரொம்ப ஸ்லீக்காக அழகாக கட்டியிருக்காங்க. பாட்டு ரொம்ப நல்ல ரீச் ஆகிருக்கு. யூகே, யூஎஸ்ஏ, எல்லா இடத்துலையும், இந்தியாவிலேயே எல்லா இடத்துலையும் ரொம்ப நல்ல ரீச் ஆகிருக்கு. அதுக்கு கங்க்ராட்ஸ் டு ஹரஷ் ஜெயராஜ், நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, கூகுள் பாட்டை என்னோடய கலீக், ஒரு ஸ்பானிஷ் கலீக் இருக்கார், அவருக்கு போட்டு காமிச்சு அவர் இப்போ காரில் வந்துட்டு அந்த பாட்டு இல்லாமல் ஓட்ட மாட்டேங்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய ரீச் பாருங்கள். 6 வருஷத்துக்கு கழிச்சு நீங்கள் ஒரு பாட்டு பாடியிருக்கீங்க, அது ரொம்ப பெரிய ரீச்சாக இருக்குது. அதுக்கும் என்னோடய விஷஸ் டு. நெக்ஸ்ட்டு என்னோடய தீபாவளி விஷஸ் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி அஸ் வெல். ஹேவ் அ ப்ராஸ்பரஸ் தீபாவளி. இன்னொன்று விஷயம் என்ன சொல்லணுன்னா, உங்களுக்கு 2 கொஷின் இருக்குது சார். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்துட்டு, நீங்கள் படம் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது எந்த மாதிரி யோசிச்சு பண்ணுறீங்க? லைக் மாஸ் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பண்ணுறீங்களா, இல்லை எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் பண்ணணும் ஆசைப்பட்றீங்களா? ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் நிறைய மாஸ் படம் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரு மாஸ் ஹீரோ, பயங்கர பெரிய ஃபேன் ஃபாலோயிங் உங்களுக்கு இருக்குது. அடுத்த கொஷின் வந்துட்டு, நான் ஒரு சினிமா வெறியன். இவங்க ஃபேன் அவங்க ஃபேன் அப்படிலாம் சொல்லிக்க மாட்டேன் சார். நான் வந்துட்டு உங்கள் படம் பார்த்தா நான் உங்கள் ஃபேனாக இருப்பேன், அஜித் சார் படம் பார்த்தா அவரோட ஃபேனாக இருப்பேன். ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பேன். கமல் சார் படம் பார்த்தா ரொம்ப பெரிய ஃபேனாக இருப்பேன் நான், அந்த மாதிரி.
அந்த வகையில் நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். உங்களை மனசில் வச்சு நான் ஒரு ஒரு 7 மாதம் ஒர்க் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணேன். நான் இங்கே உட்காந்து எழுதி எல்லாம் பண்ணேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு, அந்த ஸ்கிரிப்டை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு? பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அதை ஒரு டிஸ்கஸ் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு. அப்படி ஒரு மூவி ஃபேனாக ஒரு ஆசை, ஒரு விஜய் ஃபேனாகவும் ஒரு ஆசை. ஸோ இந்த கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண ரொம்ப சந்தோஷப்படுவேன் சார். குட் லக். ஓகே, ஹாய் அருண், உங்களோட பேசினதில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தெளிவாக பேசினீங்க, ரொம்ப தெளிவான ஒரு கேள்வியாக இருந்துச்சு. டெஃபினட்டாக உங்கள் ரெண்டாவது கேள்விக்கு நீங்கள் கதை வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் எப்போ இந்தியா வந்தாலும் நீங்கள் வந்து என்னை மீட் பண்ணலாம், நம்ம மீட் பண்ணலாம், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்டு ஃபஸ்ட்டு கேள்விக்கு வந்து நான் ஜென்ரலாக என்னுடைய படங்களில் கண்டென்ட் மட்டும் நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். கொஞ்சம் அந்த மேக்கிங் சைடு வந்து நான் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவேன். எனக்கு அந்த எமோஷன் மட்டும் ஒர்க் ஆனால் போதும் அப்படின்னே நான் இவ்வளோ நாள் இருந்தேன். பட் இப்போ வந்து அந்த கண்டென்ட்டோடு சேர்ந்து அந்த ப்ரெசன்டேஷனும் ரொம்ப முக்கியம் அப்படின்றதில் நான் சேர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து பண்ணால் எல்லா தரப்பு ரசிகர்களையும் நம்ம திருப்திப்படுத்தலாம் அப்படின்றது ஆஃப் லேட் நான் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹலோ விஜய், நான் அசோக் பேசுகிறேன், அர்கான்சாஸ் யூஎஸ்ஏலேருந்து. எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் கம்ப்ளீட்டிங் ஆல்மோஸ்ட் 20 years in the film industry. உங்களை நாளைய தீர்ப்பு படத்துலேருந்து துப்பாக்கி வரைக்கும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ரியலி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஹாப்பி டு see you growing. என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு படத்தோட வெற்றிக்கு கதை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் மீதான விமர்சனங்களை நீங்கள், அதாவது கிரிட்டிசிசம்ஸ், அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் துப்பாக்கி அண்ட் விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் இன் த ஃபியூச்சர். தேங்க்யூ. ஹாய் அசோக், அட்லாண்டாலேருந்து கேட்டிருக்கீங்க. ஹாப்பி. எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்றதே கிடையாது, அது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட். ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு அந்த கதை, அந்த ஸ்க்ரீன் ப்ளே மட்டுமே இம்பார்ட்டண்ட். மற்றது எல்லாமே நாங்கள் நடிகர்கள் எல்லாமே அதுக்கப்புறம் தான். ஸோ கதை தான் ஹீரோ, ஸ்க்ரீன் ப்ளே தான் ஹீரோ. அதான். அண்ட் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் நிறையா கேட்டிருக்கேன், நிறையா. ஸோ நான் ரொம்ப பாசிட்டிவாகவே எடுத்துப்பேன் நான். அதாவது என்னுடைய நல்லதுக்காக தான் அது சிலதெல்லாம் நடக்குதுன்னு கூட நான் எடுத்துப்பேன். ஸோ அதெல்லாம் எனக்கு நிறைய விதத்தில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்திருக்கு. ஸோ ஹாய் விஜயண்ணா, எப்படி இருக்கீங்க? விஷ் யூ அ பிலேட்டட் ஹாப்பி தீபாவளி. அண்ட் இந்த தீபாவளிக்கு எங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, தட் இஸ் துப்பாக்கி. வி என்ஜாய் தரோலி. இதை விட ஒரு பர்ஃபெக்ட் தீபாவளி எங்களால் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணிக்க முடியாது வித்தவுட் யுவர் துப்பாக்கி. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமான ஒரு ரீச் பண்ணியிருக்கீங்க இந்த மூவி வச்சு. அண்ட் நீங்கள் ரொம்ப சூப்பர் ஆகிட்டீங்க தெரியுமா. இப்போ வர 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 ரொம்ப ஸ்மார்ட்டாகவே வரீங்க. இப்படியே போட்டிங்கன்னா கண்டிப்பாக நினைச்சிங்க பாலிவுட் ஹீரோ பண்ணலாம். இந்த படத்தை நீங்கள் அக்ஷய்குமார் வச்சு எடுக்கிறத விட நீங்கள் பண்ணாவே படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். உங்களுக்கு ஒரு பாலிவுட் இன்ட்ரோ கொடுத்த மாதிரி இருக்கும் படத்தை வச்சு. அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். உங்களோட ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்துங்க ATM ஷூட்டிங் அப்போ செப்டம்பர் 19 மத்தியானம் 12:51 PM 5th second. அந்த ஃபோட்டோ செகண்ட் கூட தெரியும். தட் வில் பி ஒன் ஆஃப் மை மோஸ்ட் மெமரபிள் டே இன் மை லைஃப். அண்ட் சப்போஸ் இதில் நான் ஜெயிச்சு உங்களோட போட்டிருந்தேன், தட் வில் பி மை செகண்ட் மோஸ்ட் மெமரபிள் டே இன் மை லைஃப். அண்ட் ஆஃப்டர் காவலில் நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஐ வாண்ட் டு டூ த சேம். அதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்ஸ், அதே மாதிரி ஒரு நல்ல டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுவேன். எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் பெட்டர் தேன் நியூ. அண்ட் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணும்போது, டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களோட ஒரு 4-5 டைப் ஆஃப் ஃபேன்ஸ். ஒரு IT டைப் ஃபேன், ஒரு மாஸ் ஃபேன், ஒரு கிளாஸ் ஃபேன், ஒரு பி சென்டர் ஆடியன்ஸ். அண்ட் இந்த வேர்ஸ்ட் கேஸ் சப்போஸ் உங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு ஆன்டி ஃபேன் இருந்தால் அவரே வச்சு டிஸ்கஸ் பண்ணால் அந்த மூவி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தெரிய வரும். உங்களோட பர்ஃபெக்ட் ஸ்கிரிப்ட் வெளியே வரும். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும், யூனிவர்சல் ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும். அண்ட் இப்படியே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக 2-3 வருஷத்தில் நீங்கள் தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். அண்ட் யூ ஆர் லுக்கிங் ஆசம். பார்க்க ரசிகர் ஷோ மார்னிங் 5 o'clock பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இது வரைக்கும் நான் பார்த்த மூவிஸில் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைச்ச மூவி இந்த படமாக தான் இருக்கும். அண்ட் இந்த மூவி நீங்கள் சப்போஸ் ஹிந்தியில் பண்ணீங்கன்னா இந்த படம் சூப்பராக இருக்கும். பயங்கர பாடி ஏற்றிருக்கீங்க. உங்களை பார்த்து எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது பாடி ஏற்றணுன்னு. Love you so much, Vidana. Tupaki is a blockbuster, definitely. I hope India Glitz will take me to you. All is well. Thank you, Taliba. Wish you a happy Diwali. Love you so much. Bye-bye. உங்கள் பேர்
நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக அவங்க பேர் தெரியல மாதிரி. இட்ஸ் ஓகே. தேங்க்யூ துப்பாக்கி. நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஹிந்தியில்